அனைவருக்கும் வணக்கம். நம்ம சைமன் செபாஸ்டியன் பல உருட்டுக்கள் உருட்டியிருக்கான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கூட அவனுடைய நிறைய உருட்டுக்களை எடுத்து வச்சு ஃபன் பண்ணி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். கடைசியாக சைமன் செபாஸ்டியனின் உருட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால இன்னைக்கு என் கண்ணில் பட்ட சைமன் செபாஸ்டியனின் உருட்டுக்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடிங்க நேத்தைக்கு ஈரோட்டில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுறார் இல்லையா, பரப்புரையில் அதில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசி வச்சுருக்கான் இந்த சைமன் செபாஸ்டியன். என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் கையில் இருக்கிறது வெங்காயம், என் கையில் இருக்கிறது வெடிகுண்டு, என் தலைவனுடைய வெடிகுண்டு இருக்கு, நீ வெங்காயத்தை தூக்கி என் மேலே எரி, நான் உன் மேலே வெடிகுண்டை தூக்கி எறிகிறேன், யார் பெருசுன்னு அடிச்சு பாப்பவான்னு சொல்லிட்டு வன்முறையை தூண்டும் வகையில் பேசி வச்சிருக்கான். என்னுடைய கடுமையான கண்டனங்களை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த சைமன் செபாஸ்டியனுக்கு இப்படி பேசியிருக்கவே கூடாது. ஒரு தீவிரவாதி மாதிரி பேசி வச்சிருந்திருக்கான் ஒரு கட்சியுடைய தலைவர். இவமெல்லாம் ஒரு கட்சி தலைவரா முதல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிபர் அங்கங்கே பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, என் முன்னாடி வாடா பார்ப்போம், என் முன்னாடி வந்து பேசுகிறா பார்ப்போம் அப்படி இப்படின்னு பேசுவாப்ல இல்லையா. நேத்தைக்கும் பேசியிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்றத பாருங்க. இங்கே வரணும். கொஞ்ச நேரம் இருங்க, பேசுங்க இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சுக்கிறேன். தம்பி, நெருப்பு எரியும் போது குறுக்க வரக்கூடாது. இருங்க, நமக்கு ஆதரவா தான் பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு வாக்காளரா பேசணும்னு நினைக்கிறாரு. இருங்க தம்பி, பொறுமை காத்துருங்க. அமைதியா இருங்க தம்பி, உங்களால பாருங்க இடையூறு வருது. அமைதியா இருங்க. தள்ளுப்பா. ஆனால் ஒன்றுங்க, நேற்றுக்கு முரட்டு போதையில் இருந்திருக்காங்க பேசுகிறப்ப. அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஒரு மாதிரியாக கத்திக்கிட்டு இருந்தான், வித்தியாசமாக இருந்தது அவன் கத்துனதுலாம். நேற்றுக்கு எவனாக இருந்தாலும் ஏன் முன்னாடி வரணும், ஏன் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு பேசினா, சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே ஒருத்தர் வந்து நின்றுட்டார். ஆனால் அவர்கிட்ட நெருப்பு எரியிறப்போ குறுக்க வரக்கூடாது, அப்படியே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சு டைலாக சொல்லி தான் பெரிய புளுத்தி என்று மக்களிடம் உணர்த்துகிறவர். மக்களிடம் இல்லை, சாரி இந்த சோம்பிகள் முன்னாடி தான் பெரிய புளுத்தி என்று காட்டுவதற்காக இந்த மாதிரிப்பட்ட டைலாகெல்லாம் விடுறது. ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா வர்றதுக்கு வக்கில்ல, துப்பு இல்லை, இதில் நெருப்பு பருப்புன்னு பேசுறது மயிராண்டி. இந்த கலிசடையத்துக்கு ஓரமாக வைப்போம் ஒரு நிமிஷம். இன்னைக்கு தோழர் முத்துக்குமார் அவர்கள் உயிர் தியாகம் செஞ்ச நாள். ஈழத்துக்காக தன்னைத்தானே எரித்து கொண்டு உயிர் தியாகம் செய்து கொண்ட தோழர் முத்துக்குமார் அவர்களுக்கு நம்மளுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு சைமன் செபாஸ்டியன் இவரை பற்றிலாம் போஸ்ட் போட்டிருக்கான். இந்த நேரத்தில் நம்ம முத்துக்குமார் அவர்களுடைய இறப்பும் சைமனுடைய வாழ்க்கையும் பற்றிலாம் நம்ம பேசணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அவருக்கான மரியாதையை செலுத்திக்கிட்டு நம்ம அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற முதல் உருட்டு சொல்கிறாரு. நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து நான் எங்கள் அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது அவன் நிற்கிறான், அவனை பார்த்து சிரிக்கிறான், அவன் சிரிக்கல, அம்பாட்ட அப்படியே நிற்கிறான். ஏடா இப்படி. அப்புறம் நம்மளாம் முடிஞ்சிச்சு. வண்டியில் அண்ணனை உட்கார வச்சுட்டு இப்படி சுற்றி ஓடியாரான். எனக்கு திறக்கிறான் கதவை. இருட்டாயிருது. உட்கார இப்படி ஏற போகும்போது இருட்டான டக்குன்னு எனக்கு வந்து ஒரு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்து ஏற்றுறான். அதாவது என்னன்னா, நீ தப்பா எடுத்துக்கிறாத, நான் அந்த நேரம் சிரிக்க முடியாது, அதில் அவ்வளோ 1000 அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. எதுவுமே தலைவர் பேசி நடந்ததான் நான் பார்க்கல. அப்படின்னா எவ்வளவு இராணுவ மயப்படுத்தி எவ்வளவு கட்டமைப்பு எப்படி சரியா பண்ணியிருக்காரு பாருங்க. இவனுக்கு எதிரில் உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளோ சிரமம். இந்த சைமன் கிறுக்கன் பேசுறத எதிரிலிருந்து கேட்குற நபர் வந்து அப்படின்னு ஒரு ஆர்காசம் அடைஞ்ச மாதிரி ஒரு சத்தத்தை வெளியிட்டு இருக்காரு. அது யாருன்னு உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தா தான் தெரியுது. ஆட நம்ம ராஜ்மோகன் அண்ணன் தாவக்கா உறுப்பினர் இப்போ புதுசாக சேர்ந்துருக்காப்புல. இப்படி இவன் உருட்டிக்கிட்டு இருக்கிறப்போ அண்ணன் ஏன் எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்காம இருந்தார் அப்படின்றது தெரியல. சரியான இடத்துல தானே எப்படியோ போய் சேர்ந்துருக்க. சரிதானே அங்கேயே இருந்துக்கணே. இல்லை, எனக்கு இந்த காணொலியில் என்ன புரியலன்னா, முத்தம் கொடுத்து ஏற்றுனாரா? இல்லை புரியல. முத்தம் கொடுத்து எதை எங்கே ஏற்றுனாரு, யாரை ஏற்றுனார், இல்லை எதையாவது எங்கேயாவது ஏற்றுனாரா? அதாவதுங்க, ஒரு தம்பி வந்து இவனை வண்டியில் ஏற்றிருக்கான். சரியா, நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. வண்டியில் ஏற்றுறப்போ கன்னத்தில் முத்தம் கொடுத்துருக்கான்.
என்னடா இதை விட யாருமே விடுதலை புலிகளை கேவலப்படுத்த மாட்டாங்க, கொச்சப்படுத்த மாட்டாங்க. அந்த ஒரு தம்பி சொல்கிறாப்புல இல்லையா, விடுதலை புலிகள்ல இருந்த ஒரு தம்பி, அவர் வந்து ஒரு இடத்துல இவரை பார்த்து சிரிக்க முடியல அப்படின்றதுக்காக இன்னொரு இடத்துல அண்ணனை வந்து காரில் ஏற்றிக்கிட்டு, அண்ணனை அதாவது பிரபாகரன் அவர்களை வந்து காரில் முன்னாடி ஏற்றிக்கிட்டு இவர் வந்து பின்னாடி ஏறுறாராம், இவரை ஏற்றி விடுறாராம் அந்த விடுதலை புலிகளை சார்ந்த தம்பி. அந்த தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு அந்த சிரிப்புக்கு பதிலாக அதை கடன் வச்சு இவருக்கு முத்தமிட்டிருக்காரு கன்னத்தில். யாரா நீ விட்டா அப்படியே கூடவே சேர்ந்து டூயட் சாங்குக்கும் கொண்டு போயிடுவான் போல இருக்கு. என்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்னு. சாப்பாட்டு பிரியர்கள், ஹோட்டல் ஓனர் பிரபாகரன், அது இதுன்னு கொண்டு வந்து கடைசியில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேன்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். உருட்டு நம்பர் 2 பார்ப்போமா? ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை. தலைவருக்கு 2 சீருடைனா சாதாரண படைவீரனுக்கு 2 தான். உங்களுக்கு மாதம் ஒரு சோப்பு கட்டினா அண்ணனுக்கும் அதே தான். அதில் அவர் நம்மால் எப்படி பயன்படுத்துவார்னா, இது தேஞ்சு போச்சுன்னா தூரப்படுறது இல்லை, புதுசாக வர சோப்பு கட்டியில் அது ஒட்டிட்டு பயன்படுத்துவார். ₹1 கணக்கு சரியாக எழுதணும்னு நினைப்பார். அந்த மாதிரி ஆள் இல்லைன்னா அந்த தலைவர் நல்ல வேலைங்க, சேர்ந்து தான் குளிப்போம் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லாமல் போனானே, ரொம்ப நல்லது. பல வருஷமாக கூடவே இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட ஏதாவது கதை கட்டி ஏதாவது பேசணும் அப்படின்னா அவங்களால கூட இப்படியெல்லாம் ஏதாவது கதை கட்ட முடியாது. இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி ஏதாவது சொல்லலாம், இன்னும் மேலே ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்லி நம்ம வந்து ஒரு மாதிரி கெத்தாக காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது கதை சொல்லணும்னு வைங்களேன், அவங்களாலே இப்படிலாம் கதை சொல்ல முடியாதுங்க. இவன் எப்படி தான் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் சின்னதாக ஏதாவது 1-2 பொய் சொல்லலாம். அரசியல் பண்ணுறவங்க, அரசியல்வாதிகள்லாம் வந்து எல்லாரும் அப்படியே உண்மையை பேசியே வாழ முடியும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே மனுஷங்கனாலே பொய் சொல்லுவாங்க, நம்ம அங்கங்கே பொய் சொல்லுவோம் சரியா. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சின்னதாக பொய் சொல்லி அப்படியே ஒரு எமோஷ்னலி வந்து கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு பொய் சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. சொல்கிறதே முழுக்க முழுக்க பொய் தான் அப்படின்றப்போ இந்த முழு பொய்யையும் நம்புறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது அப்படின்னா என்னத்தை சொல்லுதுக்கு இவளுகளெல்லாம். அவனுக்கும் சொல்கிறப்போ கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை, நம்ம இப்படி போய் சொல்கிறோமே, மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, எல்லாருமே முட்டாளுன்னு நினச்சிட்டு பேசுகிறானா இவன் பேசுகிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாருமே நம்பிடுவாங்க நம்ம சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறானா இல்லை என்னன்னு புரியல. ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற நெறியாளர்கள் மாதிரி நம்மளும் அப்படின்னு போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கானா. தமிழ்நாட்டில் மேலுக்கு பிரபாகரனை வெறுக்கிறதுக்கு ஒரு முழு முக்கிய காரணம் அப்படின்னா இந்த சீமான் தாங்க, இந்த சைமன் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கணக்கச்சிதமாக அவரை வெறுக்க வைக்கிற அளவுக்கு இவன் இந்த மாதிரி கதைகளை உருட்டி அந்த மனுஷனை பாதி பேர் வெறுக்கவே செஞ்சுட்டாங்க. ஓ போயா, என்னன்னா சாப்பாட்டு பிரியனாக இருந்திருக்கான், அவர் பெரிய கட்டுக்கோப்பையோடு இருந்தார், அப்படியே ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கிறதுல பெரிய புலின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா இந்த சைமன் செபாஸ்டியன்ற எச்ச போய்க்கு இந்த தற்குறி பயலையாக கொண்டு வந்து ஈழத்தையே அவன் கையில் ஒப்படைச்சாரு பிரபாகரன். அவ்வளவுக்கு மூலம் அழுங்கினவரா பிரபாகரன் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு பிரபாகரனே வெறுக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க நிறைய மக்கள்லாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உருட்டு நம்பர் 3 பார்ப்போம் வாங்க. கடா இங்கிருந்து சொல்லியிருக்கலாம்ல, நடந்து போறார் கிட்ட போய் அண்ணன் வந்து அந்த இது டக்குன்னு அமுக்கி போறாரு, தலை கவுந்துக்கிறது, ஸ்டிக்கர் இப்படி அமுக்கி போறாரு, டக்குன்னு அமுக்கணும்னா தலை கவுந்துருதுனே, அதனால கீழே போய் அடிக்குது. சினிமாவில் நல்லா என்கவுண்டர் பண்றாரு, இங்க என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ நான் மாதவன் படத்தில் மாதவனை சுற்றிருப்பேன் ஒரு படத்தில், அதை பார்த்துருக்காரு. இங்கே வாங்க என்ன பிரச்சனை, இங்கே பாருங்க இப்படி அமைக்கிறாரு, அப்படி பண்ணக்கூடாதுப்பா, இங்கே பாருங்க விசை எப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக பண்ணால் அதுவாக போய் அடிக்கும். நீங்கள் இப்படி உங்களுக்கு தலை கவுந்துக்கிறது பற்றியெல்லாம் என் கையை பிடிங்க, கை வலிக்கிறவரை இப்படி பண்ணிக்கிட்டு இருங்கன்ற அதெல்லாம் வீடியோவை வெளியில் வந்துச்சுன்னா இன்னும் எத்தனை பேர் செத்து போயிருப்பாருன்னு தெரியாது. ஐயா ராஜா, எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ வெளியிடு, நாங்கள் பார்க்கணும். இப்படி 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 ப்ராக்டிஸ் எடுத்தானா, இப்படி நொங்கு நோண்டுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க போல இருக்கு இல்லை. எங்க இந்த நாய்க்கு துப்பாக்கியவே ஒழுங்காக பிடிக்க தெரியாதாங்க. இந்த எல்எல்என் படப்பிடிப்பில் சந்தோஷ் அவர்கள் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு 6 ஃபோட்டோ எடுத்து வச்சு எங்கள் அண்ணன் புலிகள்கிட்ட பயிற்சி எடுத்தாரோ அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க தெரியுமா இந்த ஜோம்பிஸ்லாம். அந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறப்போ அவனால் அந்த துப்பாக்கியை சரியான பொசிஷன்லேயே ஹேண்டில் பண்ண தெரியல, அதையே சந்தோஷ் அவர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இதில் இந்த நாயி நான் பயங்கரமாக பயிற்சி எடுத்தேன், விடுதலை புலிகள் எனக்கு அப்படியே அள்ளி பாராட்ட விழா நடத்துனாங்க, நான் தான் சிறந்த ஷூட்டர்ன்ற லெவலுக்குலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்கார பையன். எனக்கு ஒன்று தோணுதுங்க, என்ன அப்படின்னா இந்த சைமன் செபாஸ்டியன் இப்படி பொய்களாம் அடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மிச்சம் மீதி இருப்பாங்க தெரியுமா விடுதலை புலிகளை சார்ந்தவங்கலாம், அவங்கெல்லாம் கடுப்பாகி போய்
வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், டேய் சீமான் என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் வெளியே வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களாம் மாட்டி பிடிச்சிருவாங்க. மறுபடியும் அவங்களுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஆபத்து இருக்கும் அப்படின்றதுனால அவங்களாம் வராமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே வரணும். நம்ம ஏற்கனவே காட்டி கொடுத்துட்டோம், இன்னும் இருக்கிற மிச்ச மீதி இருக்கிறவங்களையும் காட்டி கொடுக்கணும். இவங்கெல்லாம் வந்து பொங்கி எழுந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா மாட்டி பிடிச்சிருவாங்கல்ல. அதுக்கு தான் இவன் வழிவகை வச்சு இன்னும் காட்டி கொடுக்கறத விடலை அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. மிச்சம் மீதி இருக்கிற புலிகளையும் காட்டி கொடுக்காம இவன் ஓய மாட்டான், அதனால தான் இவ்வளோ பொய்களையும் சொல்கிறானோ அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த ஆங்கிள் இருந்து தோணுதுங்க. அதாவதுங்க, இவன் கெஸ்ட் ரோல் பண்ண படம், அந்த படம் அவன் சொல்கிறான் இல்லையா, என்கவுண்டர் பண்ணினேன் அப்படின்னு, அந்த படத்தையெல்லாம் உட்காந்துருந்து பார்க்கறது தான் பிரபாகரனுக்கு வேலைன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். பிரபாகரன் அதை பார்த்துட்டு என்ன படத்துலலாம் நல்லா சுடுவானே, இவனுக்கு என்ன இது அப்படின்ற மாதிரி. இப்படி பிரபாகரன் வந்து முழுக்க முழுக்க ஒரு சாப்பாட்டு பிரியர், முழுக்க முழுக்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு வேலை, அவருக்கு வேற வேலையே இல்லை, வெட்டியாக திண்டமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி அவரோட தரத்தையே இவன் தான் தாழ்த்தி தாழ்த்தி விடுறான் பாருங்க. சரி, அடுத்த ஊருட்ட பார்ப்போமா. கல்லூரி படிக்கும்போது சலங்கை ஒளி பார்க்கறதுக்கு ஓடும்போது ஆற்று மணல் அந்த பரமக்குடி ரவி தேட்டரில் ஓடுது. 100 நாளுக்கு 110 நாள் நம்ம எங்கள் ஊர்லேயே ஓடிடுச்சு. இப்படி வரும்போது சைக்கிளில் பற்றி வரும்போது எனக்கு அப்போ 8வது காலு, சின்ன பெண்ணாச்சு. அப்படி இந்த குரங்கு படல்னு சொல்லுவோம்னா அப்படி போகும்போது சரிக்கு விழுந்தானே யார் மேலே மோதி விழுந்துட்டேன்னா எங்கள் ஐயா மேலே மோதிட்டேன். சரி, வக்கீல் சரி அவர் மேலே இப்போ எந்திரிச்சு நீ வந்து தூக்கி ஒரு ஆள் நிமித்தி சைக்கிளில் நிறுத்தி அந்த சாப்பாடு டப்பா அதெல்லாத்தையும் எடுத்து வச்சு புத்தகத்தில் எடுத்து வச்சுட்டு பார்த்தா ஐயா நிற்கிறாரு. அவர் மேலதான் மோதிட்டேன். அவர் கேட்குறாரு, எங்க போற? ஐயா மேல மோதினா உயிரோட இருக்க, எடுத்த மாதிரி லாரி வருது அது மேல மோதினா என்ன இருக்கும், கவனமா போவேனாமா. எங்க போற இவ்வளவு வேகமான? ரவி தேட்டருக்கு சலங்கை ஒளி படம் பார்க்க. நான் அங்கேதான் போறேன் வா. எப்பா எப்படிப்பட்ட உருட்டு. அதாவதுங்க, சைமன் செபாஸ்டியன் என்ன சொல்ல வராப்ல, என்ன உருட்டுறாப்ல அப்படின்னா, குரங்கு பெடல் அடிச்சு சைக்கிள் ஓட்டி பரமக்குடியில் இருக்கிற ரவி தேட்டரில் சலங்கை ஒளி படம் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சலங்கை ஒளி படம் வந்த வருஷம் 3ஆம் தேதி ஜூன் 1983. இந்த சைமன் பிறந்த வருஷம் 8ஆம் தேதி நவம்பர் 1966. எப்படியும் 16 இல்லை 17 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க, கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியல. 16-17 வயசில் எப்படி ஒருத்தன் காலேஜுக்கு போயிருக்க முடியும், அதுவும் கால் எட்டலையாம் சைக்கிளில். பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த காலகட்டத்திலலாம் பரமக்குடியில் படமே ரிலீஸ் ஆகாது. அப்படியே ரிலீஸ் ஆகிருந்தாலும் 16-17 வயசு இருக்கிற ஒருத்தன் குரங்கு பெடல் அடித்து சைக்கிள் ஓட்டினா அப்படின்னா அவன் எவ்வளோ மூளை வளர்ச்சி உள்ளவனா இருக்க முடியும் இல்லை? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கை தட்டி விசில் அடிக்கிறவனுங்களெல்லாம் என்ன செய்யலாம் சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? அதாவதுங்க, நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம நண்பர்கள்கிட்ட ஸ்கூலில் படிக்கிறவங்க கிட்டலாம் ஏதாவது பொய் சொல்லுவோம், நம்ம கெத்து பெரிய ஆளுன்னு காட்டிக்க. லைக் இந்த சின்ன சின்ன பொய்கள் வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா அந்த ரிமோட் கார் வாங்கி தந்தார் தெரியுமா, எங்கள் அப்பா இந்த விளையாட்டு பொருள் வாங்கி தந்தார் தெரியுமா, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பொய்கள் சொல்லி நம்ம அந்த குரூப்பில் கொஞ்சம் பெரிய ஆள் கெத்து அப்படின்ற மாதிரி சின்ன வயசில் இது மாதிரி பொய்கள்லாம் சொல்லியிருப்போங்க. அது குழந்தைங்க இயல்பு. ஆனால் இவ்வளோ வளர்ந்து இத்தனை வயசான ஒரு மனுஷன் சின்ன குழந்தைங்கள்லாம் பொய் சொல்லுவாங்க தெரியுமா, அதை விட படுமோசமாக கேவலமாக பொய் சொல்கிறான். இந்த பொய் கதைகளையும் கேட்டுக்கிட்டு இந்த சின்ன சின்ன ஜாம்பிகள், இந்த குட்டி குட்டி சாம்பிகள்லேருந்து பெரிய பெரிய சாம்பிகள் வரைக்கும் இவன் பேசுகிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் என்னத்தை சொல்ல. அப்போது இந்த குரங்கு பெடல் அடித்து சைக்கிள் ஓட்டுன நேரம் கல்லூரிக்கு போயிட்டு இருந்தாப்லன்னு சொல்கிறாப்புல. அப்போது அந்த நேரத்தில் தான் கல் குடிக்கிறதுக்கெல்லாம், அதாவது கல் குடிச்சிட்டு கல்லூரிக்கு போனேன் அப்படின்லாம் உருட்டிட்டு இருந்தாப்புல இல்லையா, அந்த கல் குடித்ததெல்லாம் அப்போ அந்த நேரம் தான். கல் குடிக்கிற அளவுக்கு எல்லாம் எட்டிருக்கு, ஆனால் சைக்கிளில் கால் எட்டலை தரையில். கல் குடிச்சிட்டு 16 வயசுலேயே அப்போ கல்லூரிக்கு போயிருக்கான். பார்த்துக்கோங்க, நம்ம இன்னும் இவனுடைய வரலாறை இழுத்தோன்னு வைங்களேன், கேவலமான வரலாறு உருவிக்கிட்டு வரும். இவன் பேசுனதை வச்சே இவன் வரலாறை நம்ம வந்து டீகோட் பண்ணி எடுத்தோன்னு வைங்க, ஒரு படுமட்டமான ஒரு கேவலமான ஒரு வரலாறு வெளியே வரும். சரி மக்களை, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டபா பை, டேக் கேர்.